நண்பர்களே, உயர்ந்த லட்சியம். நம்முடைய லட்சியம் எப்போதும் உயர்ந்ததாக இருக்க வேண்டும். அந்த உயர்ந்ததாக இருக்கும்போது வெற்றி நம்மை கண்டிப்பாக தேடி வரும். ஆனால் சிறியதாக இருந்தாலும் தேடி வரும். இப்போது நீங்கள் முடிவு செய்யுங்கள். உங்கள் லட்சியம் பெரியதாக இருக்க வேண்டுமா? சிறியதாக இருக்க வேண்டுமா? நண்பர்களே, நாம் நம்முடைய லட்சியத்தை நோக்கி பயணிக்கும் பாதையில் கீழே விழுகின்ற ஒரு முறையும், தோல்வி அடைகின்ற ஒரு முறையும் நம்முடைய லட்சியத்தை குறைக்க முயற்சி செய்கின்றோம். லட்சியத்தை குறைக்க முயற்சி செய்யாதீர்கள். உங்கள் லட்சியம் உயர்ந்ததாகவே இருக்கட்டும். ஆனால் நீங்கள் கீழே விழும்போதும், தோல்வி அடையும் போதும் உங்கள் மனப்பாங்கை மாற்றுங்கள். நண்பர்களே, கீழே விழுந்தால் முன்னோக்கி விழுங்கள். அது என்ன முன்னோக்கி விழுவது? அதாவது நம்முடைய லட்சியத்தை நோக்கி விழ வேண்டும். நீங்க எதுவுமே செய்யாம இருந்து தோல்வி அடைவதை விட உயர்ந்த லட்சியத்தை மனதில் நிறுத்திக் கொண்டு அந்த லட்சியத்தை நோக்கி செயல்படும் போது கீழே விழுந்தாலும் பரவாயில்லை. அவ்வாறு விழுவதை முன்னோக்கி விழுங்கள் என்று சொல்கின்றோம். அடுத்தது, விழுந்தால் எழுந்து விடுங்கள். கீழே விழுந்து விட்டோமே என்று முயங்கி கிடக்காமல் எழுந்து மீண்டும் செயல்படத் தொடங்குங்கள். உங்களை யாரோ கவிழ்த்து விட்டதாக எண்ணாதீர்கள். நம்முடைய திறமை, நம்முடைய செயல்பாடு இவ்வளவுதான் என்று முடிவு செய்யாதீர்கள். உங்கள் குறிக்கோளை நோக்கி முன்னேறுங்கள். நண்பர்களே, துன்பம் வருவதால், தோல்வி வருவதால் உங்களுடைய லட்சியம் மிக கடினமானது என்று நினைக்காமல், எவ்வளவு துன்பங்கள், தோல்விகள் வந்தாலும், எத்தனை முறை விழுந்தாலும் தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். நண்பர்களே, அதைத் தொடர்ந்து கீழே விழுந்தால் வெறும் கையுடன் எழுந்திருக்காதீர்கள். நண்பர்களே, தவறு செய்யாத மனிதன் யாரும் இல்லை. நீங்கள் செய்யும் தவறுகள் உங்களுக்கு பல்வேறு படிப்பினைகளை கொடுக்கக்கூடியது. விஞ்ஞான பூர்வமாக ஆராய்ச்சி செய்யும் போது ரீசர்ச் என்று சொல்வார்கள். ரிசர்ச். அப்போ சோதனை, பரிசோதனை, தேடுதல், மீண்டும் மீண்டும் தேடுதல் என்பவை, மீண்டும் மீண்டும் தேடுதல் என்றால் முதல் முறை தேடிய போது கிடைக்கவில்லை என்று பொருள். மீண்டும் இரண்டாம் முறை தேடிய போது கிடைக்கவில்லை என்று பொருள். சோ மீண்டும் மீண்டும் தேடுதல், ரிசர்ச். அப்படி என்றால் தோல்விகள் மூலமாக மட்டுமே அரிய கண்டுபிடிப்புகளை நிகழ்த்த முடியும். ஆகவே இது கண்டுபிடிப்புகளுக்கு மட்டுமல்ல, உங்களுடைய எல்லா லட்சியத்திற்கும் இது பொருந்தும். ஒரு முறை தோல்வி அடைந்தால் நீங்கள் தோல்வியடைந்த காரணத்தை ஆராயுங்கள். நீங்கள் செய்த தவறை திருத்துங்கள். உங்களுடைய செயல்பாட்டினை மாற்றுங்கள். இதைத்தான் எல்லா விஞ்ஞானிகளும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் புதிய ஆராய்ச்சிகளில். ஆகவே நாம் தோல்விகளைக் கண்டு துவளாமல் மீண்டும் வெற்றியை நோக்கி செயல்படுவோம். தோல்வியை கண்டவுடன் நாம் நமது லட்சியத்தை குறைத்து விடுகிறோம். இப்போ ஒருத்தர் ஒரு மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கணும்ன்ற லட்சியத்தோட வேலை செஞ்சுட்டு இருக்கிறார். அவருக்கு அந்த 1 லட்சம் கிடைப்பதற்கான அறிகுறிகள் இல்லை. ஏதோ மாசம் 5000 6000 வருது. அப்ப என்ன நினைக்கிறாருன்னா, நமக்கு 1 லட்சம் தேவையில்லை, ஒரு 50,000 கிடைச்சா போதும். இன்னும் கொஞ்ச நாள் ஆகுது, 50,000 தேவையில்லை, அட்லீஸ்ட் ஒரு 10,000 கிடைச்சா போதும். அவருடைய லட்சியத்தை அவர் குறைச்சிக்கிட்டே வர்றார். அவ்வாறு குறைக்காதீர்கள். உங்கள் லட்சியம் உயர்ந்ததாகவே இருக்கட்டும். நீங்க லட்சியம் எவ்வளவு பெருசுன்றதுக்கும் உங்களுடைய படிப்புக்கோ, அனுபவத்திற்கோ, வயதிற்கோ தொடர்பில்லை. உங்கள் லட்சியம் உயர்ந்ததாக இருந்து நீங்கள் உறுதியுடன் செயல்பட்டால் அந்த லட்சியத்தை நிச்சயமாக அடைய முடியும். ரப்பரை கண்டுபிடிக்கும் போது எடிசன் 17,000 முறை முயற்சி செய்கிறார். 17,000 முறை முயற்சி செய்த பிறகுதான் ரப்பர் பால், அந்த ரப்பர் பால் மரத்தை எல்லாம் கண்டுபிடிச்சு இது மூலமா ரப்பர் செய்யலாம்னு சொல்லி கண்டுபிடிக்கிறார். அப்போ 17,000 முறை அவர் தோற்றதினால் கிடைத்த அந்த நஷ்டம், அது அந்த ஒரே ஒரு முறை கண்டுபிடித்த பிறகு அந்த வெற்றியின் மூலமாக ஈடுகட்டப்படுகிறது. எனவே தோல்வி என்பது உங்களிடம் இருந்து எதையும் எடுத்து கொண்டு விடுவதில்லை. தோல்வி என்பது உங்களுக்கு கற்றுக் கொடுப்பது. தோல்வி என்பது உங்களின் வெற்றியை நோக்கி சரியான பாதைக்கு உங்களை திருப்புவது. இந்த சிக்னல்ல நீங்க பார்த்திருப்பீங்க. எங்காவது சென்னை மாதிரி பெரிய ஊர்கள்ல சிக்னல்ல பார்த்தீங்கன்னா சில பேர் ஏதாவது சில பொருட்களை வித்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த கார் துடைக்கிற வைப்பர் அந்த மாதிரி சிலதெல்லாம் வித்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான கார்களை டெய்லி தட்டி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி சில பேர் பொம்மை விற்பார்கள் இந்த சிக்னல்ல. ஆனா அவங்க எல்லாருமே அதை வாங்கிடுவாங்கன்னா, சில பேர் அது என்னன்னு கூட கேட்க மாட்டாங்க. கார் கண்ணாடி கூட திறக்க மாட்டாங்க. யாரோ ஒரு சிலர் விசாரிப்பாங்க, விலையை விசாரிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க.
ஆனாலும் அவர்கள் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள். அப்ப நிறைய பேர்கள், நிறைய கார்களை அவர்கள் முயற்சி செய்யும்போது, அதுல 1, 2 அவர்களுக்கு வெற்றி கிடைக்குது. அதன் மூலமாக அவருடைய தொழில் நடக்கிறது. ஆகவே, நாம் முயற்சி செய்வதை கைவிடக்கூடாது. தோல்வி என்பது ஒரு சிறந்த ஆசான். தோல்வியைக் கண்டு பயப்படாமல் செயல்படும்போது, உங்களுடைய வாழ்வின் உயர்ந்த லட்சியத்தை அடைய முடியும். நண்பர்களே, நீங்கள் வாழ்க்கையில் உயர்ந்த லட்சியங்களை எதிர்நோக்கி செயல்படும்போது, மாபெரும் வெற்றிகளை நீங்கள் குவிப்பதற்கு வாழ்த்துக்கள். நன்றி.